ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த தேனிலவ ஒரு சந்தர்ப்பமா வச்சுக்கிட்டு கோகிலாவையும் சரவணனையும் நம்ம சேர்த்து வைக்கணும். அதுக்கு நாம ஏற்காடு போய் தான் ஆகணும். நம்ம 4 பேருக்கும் எல்லா ஏற்பாட்டையும் செய்யற மாதிரி சரவணனுக்கும் கோகிலாவுக்கும் மகேஷ் எல்லா ஏற்பாட்டையும் செய்வாரு. நீ சமாதானம் மட்டும் சொல்லு. நான் யார் உணர்வையும் மதிக்காதவ இல்ல. ஜெயந்தி அக்காவுக்கும் கோகில் அக்காவுக்கும் மனசுக்குள்ள அம்புட்டு ஆசை இருக்குதுன்னு எனக்கும் தெரியும். அவங்க கிட்ட எனக்காக உங்க சந்தோஷத்தை தொலைச்சிடாதேன்னு பேசி புரிய வச்சு தேன் நிலவுக்கு அனுப்பி வைக்கதே முடியுமே தவிர நான் கூட போய் தேன் நிலவு கொண்டாடுற மனநிலைக்கு வர முடியாது. இங்க போலீஸ் ரகுவை தேடி பிடிச்சு எப்ப நம்மள கூப்பிடுவாங்கன்னே தெரியாது. நீங்களும் எனக்கு ரகுவை கண்டுபிடிச்சு கொடுக்கறேன்னு வாக்கு கொடுத்திருக்கீங்க. அதை நிறைவேத்துங்க. அதை விட்டுட்டு ஏற்காட்டுக்கு போறதுக்கு சமாதானம் பண்ண முயற்சி பண்ணாதீங்க. அப்படி நாங்க வந்தாலும் என் நினைப்பெல்லாம் இங்கதே இருக்கும். அத பார்த்து பார்த்து சந்தோஷமா இருக்க வந்தவங்க ஏண்டா இவ கூட வந்தோன்னு இன்னும் என்னைய வெறுக்கதே ஆரம்பிப்பாங்க. அதே நடக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? அது நடக்க கூடாதுன்னா நீங்க முத்தண்ணன் கிட்டயும் ஜெயந்தி அக்கா கிட்டயும் பேசி புரிய வச்சு மகேஷ் சார் சொன்ன மாதிரி தேனிலவுக்கு போக சொல்லுங்க. கோகில் அக்கா கிட்ட நான் பேசி புரிய வச்சு மாமாவோட அனுப்பி வைக்கிறேன். கீழே ஜெயந்திக்கு புரிய வைக்க தானே முயற்சி பண்ண. ஆனா அவ என்ன சொன்னா? ஒரே வார்த்தையில நீங்க வரலனா நாங்க போக மாட்டோம்னு சொன்னாளா இல்லையா? ஜெயந்தியா அப்படி சொல்லும் போது உனக்காக கல்யாணம் முடிஞ்ச கையோடு உன் கூட வந்து இங்க இருக்கிற உங்க அக்கா கோகிலா உன்னை விட்டுட்டு தேனிலவு போக சம்மதிப்பாங்கன்னு நீ எப்படி எதிர்பார்க்கற? அப்புறம் அந்த ரகு பிரச்சனை அத போலீஸ் கண்டுபிடிக்கட்டும். கண்டுபிடிச்ச மறு நிமிஷமே நான் உன்னை உடனே இங்கே கூட்டு வரேன். நம்ம 2 பேரும் சும்மா பேருக்கு தேனிலவுக்கு போவோம். ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு புரிதலுக்கான புது தொடக்கம்னு நினைச்சுக்குவோம். நாம கூட இருக்கிறதால 4 மனசு சந்தோஷமா வாழ போகுதுன்னா அதையே நாம தடுக்கணும். இப்ப நீங்க கடைசியா என்ன சொல்ல வரீங்க? சரவண மாமாவும் கோகில் அக்காவும் வாழ்க்கையை தொடங்காம இருக்காங்க. நாம வரலனா அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க. அதானே? ஆமா. அவங்க 2 பேரையும் நாம இல்லாம எப்படி அனுப்பி வைக்கணும்னு எனக்கு தெரியும். அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். ஜெயந்தி அக்கா கிட்டயும் முத்தண்ண கிட்டயும் நீங்க பேசி புரிய வைங்க.